இலவச கல்வியை வழங்குகிற ஒரு நாடு. அந்த நாட்டில ஆரம்ப கல்வி, அதாவது மிக ஆரம்ப கல்வி இலவசமாக இல்லை என்றது எப்படி மக்கள் உணர்றார்கள்? அது அப்ப இவர்களுடைய சம்பளம் வெறும் 4000 6000 வரைக்குமான சம்பளத்தோட அவர்கள் இந்த தொழிலுக்கு வர தயாராக இருக்கிறார்களா? ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்கு? 4000 40,000 வரைக்கும் இந்த சம்பள ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்குது முன்பள்ளிகள்ல? சம்பளத்துல வேறுபாடு இருக்கு, தராதரத்துல வேறுபாடு இருக்குது. ஒரு லேடி 35 வருஷத்துக்கிட்ட அவ முன்பள்ளி ஆசிரியரா கடமையாற்றி இருக்கிறா. அவ இப்ப ஓய்வு பெறுகிறா. தனக்கு எந்த விதமான ஓய்வூதியம் இல்லை என்றும் அவர் அழுது சொல்லி இருக்கிறார். தனியார் கல்வி நிறுவனங்கள் சமூகத்துல கல்வி சமூகத்துல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அது பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா? மக்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான பணங்கள் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல கொட்டப்படுது. எனக்கு என்னன்னா, பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற ஆசிரியர்கள் தங்கட கடமையை செய்யல, அதிபர் தங்கட கடமையை செய்யல, அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்யல. இதனாலதான் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் வளர்ந்து கொண்டு வருது. யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு போராட்டத்துல ஆசிரியர்கள் பாடசாலை நேரத்துல தொலைபேசியில தான் நேரத்தை செலவிடுகிறார்கள், அதை நிறுத்த சொல்லி ஒரு போராட்டம் நடந்தது. பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற ஆசிரியர்களே சில பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்கிட்ட கேட்கறது, நீங்கள் டியூஷனுக்கு போவே இல்லை என்று. படிப்பிக்கிற வாத்தியார்கள் அப்படி என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஏன் டியூஷனுக்கு போகணும்னு சொல்லி. ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவழிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 50,000 ரூபாய் வருஷத்துக்கு இல்ல, மாதத்துக்கு. வணக்கம் நேர்களே, இன்றைக்கு மற்றொரு கலந்துரையாடலில் உங்களோடு இணைய இருப்பவர் தேசம் நெட் நேயர்களுக்கு அறிமுகம் இல்லாவிட்டாலும் பல்வேறு தளங்களையும் மிகவும் நன்கு அறியப்பட்ட சமூக செயற்பாட்டாளர் சச்சிதானந்தம் அவர்கள். இவர் முன்கல்வி மாணவர்களுடைய வளர்ச்சி, அதன் ஆசிரியர்களுடைய வளர்ச்சி பற்றி மிகுந்த அக்கறை கொண்டு பல்வேறு சமூக செயற்பாடுகளை மேற்கொண்டு வருகிறார். முன்பள்ளியினுடைய நிலைமைகள், அதன் எதிர்காலம் பற்றி அவரோடு கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் திரு சச்சிதானந்தம் அவர்களே. வணக்கம் ஜெயபாலன். இந்த முன்கல்வி சம்பந்தமான பிரச்சனை ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கிறது. அதனுடைய ஆசிரியர்களுக்கு மிக குறைந்தபட்சமான சம்பளம் கிட்டத்தட்ட 4,000 ரூபாய்கள் தான் வழங்கப்படுகிறது. 5 நாள் வேலை செய்ய வேண்டி இருக்குது அவர்கள். அதே நேரம் அவர்களை வளர்த்தெடுப்பதற்கான சூழலும் அங்கு காணப்படவில்லை. ஆனால் நீங்கள் சில முயற்சிகளை எடுத்திருக்கிறீர்கள். அவர்களுக்கான டிப்ளோமா பயிற்சிகளை இலவசமாக வழங்கி வருகிறீர்கள். இது எப்படி சாத்தியமானது? இந்த ஆரம்பத்தை பற்றி நான் 2 வார்த்தைகள் சொல்ல வேணும். முன்பு வடமாகாணத்தில் கல்வி அமைச்சராக இருந்த குருகுல்ராஜா அவர்களுக்கு பிரத்யேக செயலாளராக இருந்த சண்முகநாதன் அவர்கள் 22ஆம் ஆண்டு ஆரம்பத்தில் என்னை தொடர்பு கொண்டு முன்பள்ளி ஆசிரியர்களுடைய வேதனத்துக்கு, ஊதியத்துக்கு ஏதாவது செய்யலாமா என்று அவர் என்ன கேட்ட பொழுது, அங்கிருந்து நான் ஒரு 10 ஜூம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுல இங்க வடமாகாணத்துல உள்ள முன்பள்ளி ஆசிரியர்கள், பள்ளிக்கூடங்கள், கல்வி அதிகாரிகள் சந்திப்பு நடந்தது. அங்க அவர்கள் சொன்னதுகளை பார்த்தா பிரச்சனைகள் பாரிய பிரச்சனை, பிள்ளைகளுடைய தேவைகள், ஆசிரியர்களுடைய தேவைகள், பள்ளிக்கூடங்களுடைய தேவைகள். அப்ப லண்டன்ல இருந்து எதையும் சாதிக்க முடியாது என்ற காரணத்தினால் நவம்பர் மாதம் நான் இங்க வந்துட்டேன். இங்க முன்பள்ளிகளோட தொடர்புள்ள பலரோடும் பேசி இணுவில் சென்ட்ரல் கொலிச்சிலே ஒரு பொதுக்கூட்டம் கூடி, அந்த கூட்டத்துல இவர் இப்பொழுது கவர்னராக இருக்கிற வேதநாயகன் அவர்கள் வந்திருந்தவர், அவருடைய தலைமையில கல்வி அபிவிருத்தி குழுமத்தை ஆரம்பித்தோம். அந்த கல்வி குழுமத்தை ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பல இடங்களிலும் பல கூட்டங்களையும் போட்டு கிடைத்த தகவல்களின்படி இந்த ஆசிரியர்களுடைய தராதரம் ஒரு சீராக இருக்கவில்லை, அவர்களுடைய ஊதியமும் சரியான முறையில் இருக்கவில்லை. அப்ப எல்லா பிரச்சனையும் தீர்க்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஆரம்ப புள்ளியாக அவர்களுக்கு டிப்ளோமா பயிற்சி கொடுத்தா நல்லவென்று ஒரு முடிவுக்கு வந்து, நாங்கள் இவர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குன்ராயா துணைவேந்தரை நான் சந்திச்சு அங்கு பல்கலைக்கழகத்தில் ஒரு டிப்ளோமா கோர்ஸ் ஆரம்பித்தா நல்லவென்ற கருத்தை தெரிவித்ததுக்கு அவர் பூரண ஆதரவு தந்தார். பிறகு அதை தொடர்ந்து வவுனியா யூனிவர்சிட்டியிலையும் அந்த துணைவேந்தர கலாநிதி ஸ்கந்தராஜா அவர்கள் சந்திச்சு அவர்களும் அதுக்கு ஆதரவு தந்தார்கள். இப்ப 2 யூனிவர்சிட்டியில 160 ஆசிரியர்கள் இந்த டிப்ளோமா ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதற்குரிய செலவினத்தை ஒரு ஆசிரியருக்கு கிட்டத்தட்ட 60,000 ரூபாய், கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்லி 60,000 ரூபாய் அது எங்களோட கல்வி அபிவிருத்தி குழுமம் தான் செலுத்தியுள்ளது. அதுதான் அந்த டிப்ளோமா பற்றி நான் சொல்லக்கூடியது. மேற்கொண்டு நீங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு, டிப்ளோமாவை பெற்று வருகின்ற ஆசிரியர் அவர்கள் இலவசமாக அந்த டிப்ளோமாவை கற்று தேறினாலும் அவர்களுடைய கல்வித்தரம் அதிகரித்திருக்கின்றது, கல்வி தரம் அதிகரித்து இப்படி இருக்கக்குள்ள அவர்கள் அதற்கான ஒரு ஊதியத்தையும் எதிர்பார்ப்பார்கள். அப்ப இவர்களுடைய சம்பளம் வெறும் 4,000 6000 வரைக்குமான சம்பளத்தோட அவர்கள் இந்த தொழிலுக்கு வர தயாராக இருக்கிறார்களா?
சம்பளத்தை பொறுத்தளவில் பெரும்பான்மையான ஆசிரியர்கள் நான் நினைக்கிறேன் 6,000 ரூபாய் வரையிலே எடுக்கின்றார்கள். ஆனால் 40,000-45,000 ரூபாய் வரையிலும் எடுக்கிற ஆசிரியர்களும் இருக்கிறார்கள். அது எப்படி என்று இந்த ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்கு? 4,000 இருந்து 40,000 வரைக்கும் இந்த சம்பள ஏற்றத்தாழ்வு ஏன் இருக்குது முன்பள்ளிகள்ல? இப்ப சில இடத்துல பெற்றார்களுடைய அவருடைய ஊதியம் அந்த முன்பள்ளிகளுக்கு அவர்களுடைய தகுந்த பணத்தை செலுத்த முடியாது. சில இடங்கள்ல முன்பள்ளியில பிள்ளைகளை அட்மிஷன் எடுக்கிறதுக்கு முற்பணம் கட்ட வேணும். 10,000, 15,000, 20,000 எனக்கு இவ்வளவு தொகை என்று சரியா சொல்ல முடியல. முற்பணம் கட்ட வேணும். அதை விட மாதமும் பெருந்தொகையான பணம் செலுத்த வேணும். அங்க போற பிள்ளைகளினுடைய பெற்றோர் ஆசிரியர்கள், கவர்மெண்ட் சர்வன்ட், டாக்டர்ஸ், என்ஜினியர்ஸ், அப்படி நல்ல வாழ்க்கை தரத்துல நல்ல சம்பளம் வசதி உள்ளவர். அந்த பிள்ளைகள் போற முன்பள்ளிக்கு நல்ல வருவாய் வர்றபடியினால் அந்த நிர்வாகங்கள் 20, 25, 30 என்று சம்பளம் கொடுக்கிறார்கள். இலவச கல்வியை வழங்குகிற ஒரு நாடு. அந்த நாட்டில ஆரம்ப கல்வி, அதாவது மிக ஆரம்ப கல்வி இலவசமாக இல்லை என்றது எப்படி மக்கள் உணர்றார்கள்? அது இலவச கல்வி கிரேட் 1 இருந்து யூனிவர்சிட்டி வரைக்கும் இருக்குது இலவச கல்வி. இலவச கல்வி இருந்தும் கூட இங்க கூடுதலான பிள்ளைகள் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் போய் படிக்கிறாங்க. ஓகே, என்னண்டா இந்த முன்பள்ளிகள் ஒன்றும் அரசாங்க சலுகைகளோட இல்ல. சில பிரதேச சபைகள் முன்பள்ளிகளை நடத்துறார்கள். அவர்கள் நல்ல சம்பளம். எனக்கு அந்த எல்லா விதமான தரவுகளும் என்னிடம் இப்பொழுது இல்ல. 5 மாவட்டத்தில் உள்ள அரசாங்க அதிபர்களோட இந்த விவரங்களை கேட்டிருக்கின்றோம். அந்த எந்தெந்த பள்ளிக்கூடத்தில் எவ்வளவு சம்பளம் கொடுக்கிறார்கள் என்ற புள்ளி விவரங்கள் என்னிடம் இல்ல. ஆனா படிவாக தெரியும் 40 அதை விட 1 செகண்ட். ஏன் இப்ப இதுவரைக்கும் வடக்கு கிழக்குல இருந்த இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள், அவர்களுடைய பிரதேச சபை உறுப்பினர்கள் ஏன் இந்த முன்பள்ளிகளை இந்த பிரதேச சபைகள் பொறுப்பேற்று நடத்தவில்லை? அப்ப அதுல எனக்கு சரியான விவரம் தெரியல. வடக்கு கிழக்கு மாநிலம் ஒரே அட்மினிஸ்ட்ரேஷனுக்குள்ள இருக்கைக்குள்ள இவர் தேவகலால இந்த முன்பள்ளிகளை பற்றி அக்கறை கொண்டு அவர் ஆரம்பித்திருக்கிறார். அப்பொழுதுதான் 2,500 4,000 ஏதோ சம்பளம் கொடுத்தவர்கள் அந்த நேரம். பிறகு இந்த வடக்கு கிழக்கு மாநிலம் பிரிவினை வந்த பிறகு அந்த நிலைப்பாட்டில மாறுதல் வந்துட்டது. இப்பவும் அந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் இந்த 6,000 ரூபாய் சம்பளம் கொடுபட்டு வருகிறது. 6,000 ரூபாய். அந்த விவரத்தை வடக்கு மாகாண சபை ஒரு 4 வருஷம் இயங்கினது. அப்பொழுது கூட இந்த முன்பள்ளிகள் பற்றின இந்த விஷயத்திலும் இவர்கள் கவனம் செலுத்தலையா? உண்மையா அதை நீங்கள் பிரதேச சபைக்கு பொறுப்பானவர்கள், இல்லாட்ட அரசாங்க அதிபர்கள், இல்லாட்ட கல்வி இல்லாத அவர்களிடமிருந்துதான் இதற்கு நீங்கள் பதில் எடுக்க வேண்டும். ஏனென்றா நான் சரியான இன்ஃபர்மேஷன் என்னால தர முடியாது, எனக்கு தெரியாது. ஆனா தெரிஞ்சது என்னன்னு சொன்னா, இப்ப கிழக்கு மாகாணத்தில் கிழக்கு பல்கலைக்கழக சபைகள் முன்பள்ளிகளை நடத்தினது உங்களுக்கு தெரியும். பிரதேச சபைகளும் முன்பள்ளிகளை நடத்தல. சில பள்ளிக்கூடங்கள் தான் மிக குறைந்தது. எனக்கு அந்த விவரங்களும் சொல்ல தெரியாது. பிரதேச சபை கீழேயும் சில பள்ளிக்கூடங்கள் உண்டு. இப்ப இந்த போர்சஸ் ஆர்மி கூட வன்னி பக்கமோ கிளிநொச்சி பக்கங்கள்ல இந்த முன்பள்ளி ஆசிரியர்களை பள்ளிகள் நடத்துறார்கள். கேள்வி சொல்றேன். அதுக்குள்ள அவர்களுக்கு கணிசமான சம்பளம் வழங்கப்படுது. மோட்டார் சைக்கிளும் வழங்கி அவர்களுக்கு ஒரு 25,000 வரைக்கும் சம்பளம் வழங்கப்படுது நினைக்கிறேன். 40க்கு மேல எடுக்கிறார்கள் என்றுதான் நான் நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன், நான் சொல்ற புள்ளி விவரங்கள்ல சரியா இருக்கும் என்று நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் இதே உண்மையாக கல்வியில உள்ள தகுந்தவர்களிட இதுகளை கேட்டு அறிகிறதா நல்லம். ஏனென்றா இந்த விவரங்கள் மக்களுக்கு போய் சேர வேணும். மக்கள் பலருக்கும் இந்த இப்ப உதாரணமாக கிழக்கு பல்கலைக்கழகத்துல 10 வருஷத்துக்கு மேல அவர்கள் டிப்ளமா பயிற்சி கொடுத்து வர்றார்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்துல. ஆனா இங்க வடக்கு மாகாணத்தில் முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு அவர் கோர்ஸ் நடத்துறார்கள். அவர் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்றவதான் பணம் கட்ட வேணும். இப்ப அடுத்த இந்த வருஷத்துக்குரிய தொடக்கத்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்கிறார்கள். ஒரு பிள்ளைக்கு 42,000 ரூபாய், ஒரு ஆசிரியர் 42,000 ரூபாய் செலுத்த வேணும். ஒரு வருடத்துக்கு அந்த கோர்ஸ் முடியும். இப்ப நாங்கள் யாழ்ப்பாண யூனிவர்சிட்டி, வவுனியா யூனிவர்சிட்டிக்கு 60,000 ரூபாய் நாங்கள் செலுத்துகிறோம். ஆனா அங்க 42,000 ரூபாய்க்கு அந்த கோர்ஸ் ஆரம்பிக்கிற போறார்கள். அப்ப ஏன் இந்த 20,000 வித்தியாசம் கிழக்கு மாகாணத்துக்கும் வடக்கு மாகாணத்துக்கும்? அது நீங்கள் சம்பந்தப்பட்ட பல்கலைக்கழகங்கள் தான். இப்ப யாழ்ப்பாணத்தை பொறுத்தளவிலையும் வவுனியா பொறுத்தளவு அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய அவைண்டுக்கு கட்டுப்படியாக கூடியதைத்தான் அவர் கேட்டவர்கள். நாங்கள் அதை செலுத்தி இருக்கிறோம்.
இப்ப அரசாங்க இது எல்லாமே அரசாங்க பல்கலைக்கழகங்கள் இவர்கள் ஏன் இந்த பயிற்சி நெறியை ஆரம்பிக்காமல் பல்கலைக்கழகமே ஆரம்பிக்காமல் அவர் உங்கள்கிட்ட வெளியில இருந்து பணம் எதிர்பார்க்கின்றார்கள்? நாங்கள் இந்த டிப்ளமா கோர்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஆலோசனையும் கொடுத்து அதற்குரிய செலவையும் நாங்கள் செலுத்தலாம் என்று ஒரு ஆலோசனை கொடுத்த நாங்கள். ஆனால் நீங்கள் கேட்கிற கேள்விக்கு உண்மையாக ஏன் அப்படியே செய்யலை என்றது பல்கலைக்கழகம் தான் உங்களுக்கு சொல்லணும். உண்மையா எனக்கு அது தெரியாது. என்னடா இலங்கையில நினைக்கிறேன் கோப்பாயில ஆசிரியர் கலாசாலை இருக்கின்றது. ஒரு டிப்ளமா பயிற்சி இன்றைக்கு வடக்கின்ற மாணவர்களுக்கு டிப்ளமா பயிற்சி வழங்கின ஆசிரியர்கள் தேவை என்றால் அதை பல்கலைக்கழகத்துல பல்வேறு கலைப்பீடத்துல பல்வேறு பாட விதானங்கள் எந்த ஒரு பயனும் இல்லாமல் மாணவர்களுக்கு கற்பிக்கப்படுது. அந்த மாணவர்கள் வேலை எடுக்க இல்லாம இருக்கிறார்கள். ஆனால் இந்த முன்கல்வி ஆசிரியர்களுக்கான தேவை மிகவும் இருக்கு. வடக்கு மாநிலத்தை பொறுத்தளவில் கிட்டத்தட்ட 30,000 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 3 வயதுல இருந்து 5 வயது வரைக்கும் 1600 பாடசாலைகள், 3200 ஆசிரியர்கள் கடமையாற்றுகிறார்கள். இந்த ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், அந்த சம்பளத்துல வேறுபாடு இருக்கு, தராதரத்துல வேறுபாடு இருக்குது. இன்றைக்கு ஒரு வெப்சைட்ல ஒரு Facebookல பார்த்தேன், ஒரு லேடி 35 வருஷத்துக்கிட்ட அவ முன்பள்ளி ஆசிரியரா கடமையாற்றி இருக்கிறா. அவ இப்ப ஓய்வு பெறுகிறா. தனக்கு எந்த விதமான ஓய்வூதியம் இல்லை என்றும் அவர் அழுது சொல்லி இருக்கிறார். நீங்களும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்பொழுது புதிதாக ஆட்சி அதிகாரத்தை பெற்றிருக்கின்றவர்கள் இவர்களோடு சில தொடர்புகளை கிடைத்தது. இளங்குமரன் யாழ் மாவட்ட NPP தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் தேசம் நெட்டுக்கு தந்த நேர்காணல்ல சொல்லியிருந்தார், இந்த முன்பள்ளி ஆசிரியர்கள் எல்லாமே அரசாங்கத்துக்கு கீழே வரும், மற்ற ஆசிரியர்களுக்கான சம்பளம் அவர்களுக்கும் வழங்கப்படும் என்று. இது பற்றி நீங்கள் ஏதாவது அறிந்திருக்கிறீர்களா? இது பற்றி ஏதாவது நடவடிக்கைகள் போய்கொண்டிருக்கா? அவர்களுடைய அறிக்கைகள், அந்த நியூஸ் ஐட்டங்கள் பார்த்தனா அது உண்மை. அவர்களுடைய நோக்கம் பாலிசி அது நல்லம். ஆனா அரசாங்கத்திட்ட உடனடியாக இந்த முன்பள்ளி ஆசிரியர்களுக்கு நாடு தழுவிய ரீதியில எல்லாருக்கும் சம்பளத்தை கொடுக்க நிலைமை இல்லை. ஏனென்று சொன்னா வெவ்வேறு தேவைகளுக்கு அரசாங்கத்திட்ட காசு இல்லை. கேள்விப்பட்ட நான் வெவ்வேறு தேவைகளுக்கு. அதனுடைய நோக்கம் நல்லது. முன்பள்ளி ஆசிரியர்கள் பட்டப்படிப்பு படித்திருக்கிறது நல்லதுன்னு சொன்னது. பட்டப்படிப்பு உடனடியாக ஒரு ஆசிரியருக்கு 3 வருஷம் வேண்டாலும் ட்ரைனிங்கு போகணும். அதற்குரிய செலவுகள் இருக்கு. அதனுடைய அவருடைய நோக்கம் நல்ல. ஆனா உடனடியாக இது சாத்தியப்படும்ன்றது எனக்கு சந்தேகம். இந்த கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்கறது எவ்வளவு பொருத்தமா இருக்குமோ தெரியல எனக்கு. யாழ் மாவட்டத்துல கலைத்துறையை சார்ந்த ஆசிரியர்கள் எண்ணிக்கை மிக அதிகமா, தேவைக்கு அதிகமாக இருக்கு. நாடு முழுக்க 17 பேருக்கு ஒரு ஆசிரியர், வடமாகாணத்துல 12 பேருக்கு ஒரு ஆசிரியர். அப்ப நாங்கள் எங்களுடைய அதீத ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். ஆனால் துறை சார்ந்த ஆசிரியர்கள் இல்லை. கணித விஞ்ஞான பாடங்களுக்கான, ஆங்கில பாடங்களுக்கான ஆசிரியர்கள் இல்லை. ஆனால் இந்த மேலதிகமான இருக்கின்ற ஆசிரியர்கள் இந்த முன்பள்ளிகளுக்கு பயன்படுத்தப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதையும் நீங்கள் உண்மையா கல்வி அமைச்சில் இங்க வடமான அவர்களோட கேட்கறது நல்ல. என்ன பொறுத்தளவில் நீங்கள் கேட்ட கேள்விக்கு இந்த பிரைமரி ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர்ஸை ட்ரைனிங் கொடுத்து அவர்களை இந்த ப்ரீ ஸ்கூல் டீச்சர் பள்ளிக்கூடங்களை படிப்பிக்கிறதுக்கு வாய்ப்பளிக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு பிரைமரி வரைக்கும் இருக்கிற பாடசாலைகள்ல ப்ரீ ஸ்கூலுக்கு ஒரு வகுப்பு உருவாக்குறதுல பெரிய பிரச்சனை இருக்காது தானே? அதுக்கு உண்மையா தகுந்த என்ன பயிற்சிகள் எல்லாம் இருக்கு. குழந்தை பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறது அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல. அதனுடைய அவர்களுக்கு தகுந்த பயிற்சி கொடுத்துட்டு அவர்களை அதுக்கு பயிற்சியுமே 2 வருஷம் இருந்தாலும் கொடுத்து செய்யலாம் என்று நான் நினைக்கிறேன். உண்மையா அது நிபுணர்களிடம் இருந்துதான் நீங்கள் இதற்குரிய பதிலை எடுக்க வேண்டும். என்னன்னா இந்த ஆளணி பற்றாக்குறை ஏற்கனவே இருக்கிற ஒரு இன்ஸ்டிடியூஷனோட இவர்களை இணைக்கிறதன் மூலமாக இணைக்கிறது இலகு இது இன்னொரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்குறதுக்கு பதிலாக அரசாங்கம் இந்த இதை கையாள்வார்கள் நினைக்கிறேன். நாடு தழுவிய ரீதியில எதிர்காலத்துல வடமாநிலத்துல மாத்திரமல்ல நாடு தழுவிய ரீதியிலும் அவர் செய்யலாம் என்று நான் எதிர்பார்க்கிறேன். மற்றது நீங்கள் முன்னதாக நீங்கள் எழுப்பிய இன்னொரு விஷயம் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள். இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் கல்வி சமூகத்துல எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்துது? அது பாசிட்டிவா இருக்கா, நெகட்டிவா இருக்கா? மக்கள் இவ்வளவு கோடிக்கணக்கான பணங்கள் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல கொட்டப்படுது. நீங்கள் சொல்றது சரி. நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தை தெரிவிக்கலாம். ஆனா இங்க எடுத்த எடுப்பில இந்த தனியார் கல்வி நிறுவனங்களை மூட இயலாது. ஏனென்று சொன்னால் கிரேட் 1 இருந்து A-level வரைக்கும் பிள்ளைகள் போறார்கள். O-level A-level படிக்கிற பிள்ளைகள் கிட்டத்தட்ட 100க்கு 100% போறார்கள் தனியார் நிறுவனத்துக்கு. இந்த தனியார் நிறுவனத்துக்கு போறதால நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு.
எனக்கு என்னன்னா பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற ஆசிரியர்கள், அதிபர்கள், அதிகாரிகள் சரியான முறையில இயங்குவார்களா இருந்தால் இந்த தனியார் பள்ளிக்கூடங்களுக்கு போற தொகை குறையும் என்று நினைக்கிறேன். மற்றது முன்பள்ளி இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் பள்ளிக்கூடத்தை நடத்துறவர்கள், பள்ளிக்கூடங்களை படிப்பிக்கிறவர்கள் அங்க படிப்பிக்காம பள்ளிக்கூடம் நடத்துறார்கள் என்றும் அறிகிறோம். அப்ப அதுல ஒரு மட்டுப்படுத்த வேணும். அவர்கள் படிப்பிக்கிற நேரத்தை மட்டுப்படுத்த வேணும். மக்களை இந்த பிள்ளைகளின் தொகையை மட்டுப்படுத்த வேணும். அவர்கள் கல்வியிலாக இருந்து பெறுமதி அனுமதி பெற்று படிக்கணும். அப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்தா தான் இந்த தொகையை குறையலாம். நான் உங்களோட கேள்விக்கு என்ன ஒரு விதத்துல கேட்கிறேன், இலவச கல்வியில படிச்சு கொண்டு பிரைவேட் பள்ளிக்கூடங்களும் படிச்சு வெளிநாட்டில இருந்து கூட இவர்களுக்கு பலவிதமான உதவிகள் கிடைக்குது. அப்படி கிடைக்கும் போது இந்த இந்த ஓ லெவல் ஏ லெவல் ரிசல்ட்ஸ் இனியில டொப்பா இருக்கணும். அவ அப்படி இல்லை, தேசிய ரீதியில 8வது இடத்துல நிக்கிறேன்னு நான் நினைக்கிறேன். அப்ப பொதுவாக வடமாகாணம் அரசாங்கம் இலவச கல்விக்காக இவ்வளவு பணத்தை செலவழிக்குது, பெற்றோர் இவ்வளவு பணத்தை செலவழிக்கிறார்கள், பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு போறதை விட காலமே பின்னேறும். அப்ப அந்த அந்த ரிசல்ட்ஸ்ல டொப்பா இருக்க வேணும். இல்ல யாழ்ப்பாணத்தில் நடந்த ஒரு போராட்டத்துல ஆசிரியர்கள் பாடசாலை நேரத்துல தொலைபேசியில தான் நேரத்தை செலவிடுகிறார்கள், அதை நிறுத்த சொல்லி ஒரு போராட்டம் நடந்ததை அறிஞ்சிருப்பீர்கள் நினைக்கிறேன். இப்ப நான் இந்த அரசாங்கம் இப்ப எடுக்கிற சில சட்ட நடவடிக்கைகள் மற்ற இதுகள்ல அதே மாதிரி நான் கல்வித்துறையிலும் சரியான நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். கல்வித்துறை அவருடைய உயர்கல்வித்துறை சராசரியாக எவ்வளவு பணத்தை ஒரு மாணவன் தனியார் கல்வியில செலவழிக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். 2 பிள்ளைகள் ஓ லெவல் ஏ லெவல் படிக்கிற பிள்ளைகள் ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் செலவழிக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். 50,000 ரூபாய் வருஷத்துக்கு இல்ல, மாதத்துக்கு. மாதத்துக்கு 50,000. ஒரு மாணவருக்கு 25,000 ரூபாய் செலவு. 2 பிள்ளைகளுக்கு அந்த பிள்ளைகள் பல டியூஷன் சென்டருக்கு பல பாடங்களுக்கு போறது அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். எஸ், கூடிய பட்ச எண் ஒரு பிள்ளைக்கு 25,000. சரி, நாங்கள் குறைஞ்சபட்சம் ஒரு சராசரியாக ஒரு மாணவன் ஒரு 10,000 ரூபாய் செலவழிப்பார் என்று எடுக்கலாமா? ஓமென்று தான் நினைக்கிறேன். நான் இன்னும் இதுல விசாரிக்கணும் இல்லை என்று சொன்னா நான் இந்த துறையில ஈடுபாடு உள்ளவையில உங்களுக்கு தொடர்பு தருகிறேன். அவர்களிடம் நீங்கள் கேட்டு அறிகிறது நல்ல உண்மையா. நான் பிள்ளையான தகவல்களை சொல்லப்படாது. நான் கேள்விப்பட்டேன்னா ஒரு குடும்பம் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபாய் வரையில டியூஷனுக்கு செலவழிக்கிறார்கள். சரி, அவர்கள் மிக வசதியான குடும்பம் என்று வைத்துக் கொள்வோம். நாங்கள் ஒரு சராசரியாக ஒரு மாணவன் 10,000 ரூபாய் செலவழிக்கிறதாக இருந்தா ஒரு மாணவன் ஓ லெவல் பாஸ் பண்றதுக்கு வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் 1,30,000 ரூபாயை செலவழிக்க வேண்டி இருக்கு ஒரு மாணவன். அது அவருடைய குடும்பத்துல 2 பிள்ளைகள் இருந்தால் 2,60,000 ரூபாய். அதற்கு பிற்பாடு அவர்கள் ஏ லெவல் உயர் வகுப்புக்கு 2 வருஷம் படிக்கிறதுக்கு அதுக்கு பிரிமான செலவுகள். இது ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் பணத்தை செலவழிக்கிறார்கள். ஆனா அதுக்கான பெரிய அளவிலான பலன் கிடைக்கலை. அது நீங்கள் உண்மையாக இங்கே உள்ள சில பள்ளிக்கூட அதிபர்களிடமும் மற்றது கல்வி அமைச்சில் வேலை செய்கிறவர்களிடம் இதுல கேட்டு அறிகிறது நல்ல. ஏனென்றா மக்களுக்கு இலவச கல்வி கிடைக்கிறது என்று அரசாங்கம் சொல்றது, ஆனா அது நல்ல முறையில அது மக்களுக்கு சென்றடையவில்லை. அப்ப அரசாங்கம் லட்சக்கணக்கான பணத்தை கல்விக்கு செலவழிக்குது. ஒவ்வொரு பாடசாலையும் ஒவ்வொரு மாணவனுக்கும் கணிசமான நிதி செலவழிக்கப்படுகிறது. அப்படி இருக்கைக்குள்ள பெற்றோர்களும் இவ்வளவு நிதியை செலவழிக்கிறார்கள். ஆனால் அதுக்கான பலன்கள் கிடைக்காம மற்றது மாணவர்கள் நீங்க சொல்றத பார்த்தா இப்ப கிட்டத்தட்ட ஒரு பிள்ளை பிறந்து ஒரு 5 வயதுல இருந்து 22 வயது வரைக்கும் பல்கலைக்கழகம் போறதுக்கு 19 வயசு எடுத்துக்கொண்டாலும் 14 ஆண்டுகள் இலவச கல்வி இருந்து பணத்தை கொடுத்து தான் கல்வியை பெறுகிறார். இப்ப நீங்கள் இங்க பார்த்தா யாழ்ப்பாணத்துல எத்தனையோ டியூஷன் சென்டர்ஸ் 100 கணக்கில் பிள்ளைகள் பின்னேரத்திலும் சனியாயிரம் போறார்கள். இது நாடு தழுவிய ரீதியிலும் இருக்கு. ஆனா யாழ்ப்பாணத்துல இன்னும் கூடுதலாக நகர்ப்புறங்கள்ல தான் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் கூடுதலாக இயங்குது. பழக்கம் இருக்குது. பாடம் ஒரு விஷயம் தெரியாதத கொஞ்சம் தெளிவுபடுத்துறதுக்கு போறது வேறு. பாடசாலைகள்ல படிப்பிக்கிற அத்தனை பாடங்களையும் போய் டியூஷன்ல படிக்கணும் என்ற அவசியம் என்ன இருக்கு? மாணவர்கள் சுயமாக கற்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இவனண்டா சில இடங்கள்ல சொல்றார்கள் பள்ளிக்கூடங்கள்ல அந்த சிலபஸையே நேரத்துக்கு முடிக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அது இவ்வளவுக்கு உண்மை பொய் என்றது நான் எனக்கு சொல்ல தெரியாது. உண்மையாக பள்ளிக்கூடத்துல படிப்பிக்கிற ஆசிரியர்களே
ஆசிரியர்களே சில பள்ளிக்கூடத்துல பிள்ளைகள்கிட்ட கேட்கறது நீங்கள் டியூஷனுக்கு போவே இல்லை என்று. படிப்பிக்கிற வாத்தியார்கள் அப்படி என்கரேஜ் பண்ணக்கூடாது, ஏன் டியூஷனுக்கு போகணும்னு சொல்லி. மற்றது ஒரு வீட்டுல ஒரு பிள்ளை டியூஷனுக்கு போறதா இருந்தா பக்கத்துல இருக்கிற பிள்ளை டியூஷனுக்கு போவாட்டா அது ஒரு வெக்கக்கேடான செயலாக நினைக்கிறது. அதனுடைய போட்டிக்கு போறது அந்த ஒரு பழக்க வழக்கங்கள் இப்ப நான் நினைக்கிறேன் 30-40 வருஷத்துக்குள்ளதான் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் இவ்வளவுக்கு தொகையா வளர்ந்திருக்கு. மற்றது இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்ல படிப்பிக்கிறார்கள் ஒரு சிறுதவ வீதம் தான். முழு பேரும் எல்லா டீச்சர்ஸும் டியூஷன் சென்டர்ஸ் நடத்துவே இல்லை. அப்ப 100 வீதமான ஆசிரியர்கள் இருக்கைகள்ல ஒரு குறைஞ்ச வீதமான ஆசிரியர்கள் இப்படி தனியார் கல்வி நிறுவனங்களை வச்சு இந்த சிஸ்டத்தையே அந்த முறையே ஒரு சீர்கட்ட நிலைக்கு கொண்டு வருவார்கள் நான் நினைக்கிறேன். அரசாங்கம் இப்ப இந்த பரீட்சை முறைகள் கல்வி திட்டத்தை மாத்துது. அந்த கல்வி திட்டம் பரீட்சை முறைகள்ல இருந்து விலகி செயல் திட்டமான ஒரு கல்வியை அறிமுகப்படுத்த இருக்குது. அது தாக்கம் செலுத்தலாம் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் சொல்றது சரி. அரசாங்கம் சரியான மாற்றங்களை கொண்டு வருவார்கள். அதுவரைக்கும் நாங்கள் பொறுத்திருக்க வேணும் என்று நினைக்கிறேன். எஸ். மற்றது இந்த தனியார் கல்வி நிலையங்கள்ல உண்மையிலேயே ஒரு மாணவனுடைய கல்வி, நானும் ஒரு ஆசிரியர் என்ற அடிப்படையில மாணவர்கள் சுயமாக கற்கிறது தான் உண்மையிலேயே தரமான கல்வி. ஆசிரியர்கள் ஒரு உதவியாளர்கள், அவர்கள் ஃபெசிலிட்டேட்டர்ஸ். படிக்கிறது என்று தான் சொல்லிக் கொடுக்கிறோம், பாடத்தை சொல்லிக் கொடுக்க அவர்கள் பாடத்துல எக்ஸ்பர்ட் ஆயிருப்பார்கள். ஏதாவது மாணவர்களுக்கு தெரியாத விஷயங்களை விளங்கப்படுத்தக்கூடியதாக இருக்கு. ஆனால் பெரும்பாலும் அவர்களுடைய ரோல் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் தான். அப்ப இந்த மாணவர்கள் சோம்பேறிகளாக இருக்கிறார்களா, பெற்றோர் செல்வந்தர்களாக இருக்கிறார்களா? தனியார் கல்வி இவ்வளவு தூரம் வளர்றதுக்கு 2 விஷயம் என்ன. இன்றைக்குள்ள உலகம் நீங்கள் கிளிக் ஆஃப் அ பட்டன்ல இந்த உலகத்தை படிக்கலாம். அவ்வளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. தமிழ்ல கூட படிக்கிறதுக்கு பல்வேறு வசதிகள் வந்துட்டு. அதனாலதான் நான் இந்த கேள்வியை கேட்கிறேன். மாணவர்கள் சோம்பேறிகளாக வந்துட்டார்களா அல்லது பெற்றோர்கள் செல்வந்தர்களாக வந்துட்டார்களா இவ்வளவு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் பணத்தை அள்ளி வீசி கல்வியை வாங்குறதுக்கு? இது ஆய்வு செய்யப்பட வேண்டிய விடயம். எல்லா பெற்றோர்களும் விரும்பி அனுப்ப இல்லை. இது இந்த சிஸ்டம் அப்படியா போச்சு. பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைகள் தனியார் கல்வி கூடங்களுக்கு போகிறார்கள். அப்ப முந்தின காலத்துல A லெவல் O லெவலுக்கு தான் நாங்கள் டியூஷனுக்கு போன வழக்கம் உண்டு. இப்ப கிரேட் 1 கிரேட் 2 இருந்தே போக தொடங்கிட்டோம். அப்ப பெற்றாரால பணம் இல்லாத நேரத்திலும் கஷ்டப்பட்டு தான் கொடுக்கிறார்கள். ஆசிரியர்கள் தங்கட கடமையை செய்யல, அதிபர் தங்களோட கடமையை செய்யல, அதிகாரிகள் தங்களுடைய கடமையை செய்யல. இதனாலதான் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள் வளர்ந்து கொண்டு வருது. இவர்கள் சுய உணர்வோட பிள்ளைகள் படிக்காம கேள்விகளுக்கு பதில் எழுதி பழகினா அவர் தொழில் செய்யற காலத்திலும் அவர்கள் தொழிலை சரியான முறையில, அது டாக்டர்ஸா இருக்கட்டும், இன்ஜினியர்ஸா இருக்கு, வேறு எந்த பேங்க்ல இருக்கிறவரும் தங்களோட தொழிலையும் சிறந்த முறையில செய்ய மாட்டார்கள் என்று நான் ஊகிக்கிறேன். என்னென்ன இந்த பாடசாலைகள்ல குறைந்தபட்சம் ஒரு அடிப்படை கல்வியாக காப்போதர சாதாரண பரீட்சை எடுத்துக்கொண்டாலும் இந்த காப்போதா சாதாரண பரீட்சையை முடித்து வார மாணவர்கள்ட்ட அந்த வயதுக்கும் அந்த கல்விக்குமான தகுதி வெளிப்படுறது குறைவாக இருக்குது. இவன் பல்கலைக்கழக மாணவர்கள்ட்ட கூட அவர்கள் பட்டதாரிகளாக வெளிவருகின்ற பொழுது அவர்கிட்ட இருக்கிற திறமைகள்ல நிறைய பற்றாக்குறை காணப்படுது. அது உண்மைதான். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அரசாங்க துறையில உள்ள பெர்ஃபார்மன்ஸ் பார்க்க தெரியுது, அவ்வளவு நல்லா இல்லைன்னு. நான் உதாரணத்துக்கு சொல்றேன். இப்ப முந்தின அரசாங்கம் வடமாநிலத்துல நாடு ஊராகவும் இந்த கார்பெட் ரோட்ஸ் போட்டிருந்தது. எல்லா இடமும் நல்ல வடிவா இருக்கு, நல்ல ரோட் இருக்கு. ஆனா இப்ப மழை வந்துட்டது. எங்கட கிராமத்துல இந்த மழையால பல வீடுகள், பல கடைகள் பாதிக்கப்பட்டிருக்கு. காரணம் இந்த வெள்ள ஓட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த தெருக்கள் அமையவில்லை, கல்வெட்டுகள் மற்ற மதகுகள் கூட இல்லை. அப்ப இங்க இருக்கிற என்ஜினியர்ஸ் அது இங்க சாதாரணமா இருக்கிறவ இதுகளை கவனித்திருக்கணும். அரசாங்கம் ரோட்டு போட்டாலும் இந்த அக்கறையில்தான் இப்ப இந்த பிரச்சனைகள் வருவது. யாழ்ப்பாணத்துக்குள்ளேயும் இந்த வெள்ள பிரச்சனைகளுக்கு நீங்கள் பார்த்திருப்பீங்க. நல்லூர், வட்டுக்கோட்டை இந்த பக்கங்களில இருக்கு. இது இங்க இருக்கிற பொறியியலாளர் கொஞ்சம் அக்கறைப்படுத்திருக்கணும். அப்ப என்னுடைய ஆர்கியூமெண்ட், இந்த டியூஷன் சென்டர்ஸுக்கு போய் படிச்சு போட்டு வந்த ஆசிரியர்கள், என்ஜினியர்கள் அவர்களுக்கு அந்த சுய அறிவு கொஞ்சம் அக்கறையினம் என்று நான் நினைக்கிறேன். இல்ல, இது நாங்கள் மருத்துவ மாஃபியாக்கள் பற்றி நீண்ட காலமாக பேசி இருக்கிறோம், உரையாடி இருக்கிறோம். அது சம்பந்தமான விழிப்புணர்வு மக்கள்கிட்ட நிறைய வந்திருக்கு. இப்ப நினைக்கிறேன் இதுல இந்த கல்வியிலேயும் ஒரு மாஃபியாத்தனம் ஒன்று இருக்கிறதாக தான் படுகிறது. என்றால் இந்த தனியார் கல்வி நிறுவனங்கள்
மிக கூடிய ஆதிக்கத்தை செலுத்துற மாதிரியான ஒரு உணர்வு ஏற்படுது. அப்படியா? அது சரியான ஆதிக்கம் இருக்கு. நான் கேள்விப்பட்ட நான் சில காரணத்துக்காக இந்த தனியார் அலுவலகத்தை சில நாட்கள்ல மூட வேண்டும் என்று சொல்ல அதுக்கு சில எதிர்ப்பு வந்ததாம். அப்ப ஏதோ ஒரு காரணத்துக்கு அது அவர்களால அந்த இது எதிர்ப்பை சாதிக்க முடியல. முந்தின கவர்மெண்ட் ஏஜென்ட் கிழமையில 2 நாளைக்கு இந்த தனியார் பாடசாலைகள் நிறுத்துறதுக்கு முயன்றவர், அவரால் முடியாம போயிட்டது. நான் நினைக்கிறேன் இந்த உரையாடல் மிக நீண்டதாக இருக்குது. ஆனா இருந்தாலும் நாங்கள் பல்வேறு இந்த விஷயத்துல கலந்துரையாடி இருக்கிறோம். நாங்கள் இது தொடர்பாக வடமாகாணத்துடைய கல்வி சேவையில உள்ள இணைய மற்றவர்களையும் தொடர்பு கொள்ள முயற்சிப்போம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இந்த நேர்காணலை அளித்தமைக்கு மிக்க நன்றி சஞ்சய். ஓகே, மிக்க நன்றி ஜெயபாலன் அவர்களே. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.